இப்போ இதில் கோபம் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தவறுன நம்ம மார்க்கத்தில் தவறுன அந்த கடமைகளை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக யார் மேலேயும் நமக்கு என்ன வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது. அதுதான் நியாயம். நம்ம யோகியமாக முதல்ல எல்லா இடத்துல நாம் வந்து ஆனால் பார்த்தோம்னா டென்ஷன் ஆகுறது. எப்போ இவனை வந்து வழிகட்டும் ஃபத்வா கொடுக்கறது, அவனை வழிகட்டும் ஃபத்வா, இவனை சங்கிங்கிறது, அவனை மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு சமுதாயம் எதுன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம். இங்கன்ட்டு இல்லை, எல்லா பக்கமும் இதுக்கு தான். தமிழ் முஸ்லீம்களும் அப்படி தான் இருக்காங்க, உருது முஸ்லீம்களும் அப்படி தான் இருக்காங்க, இங்கிலீஷில் பேசுகிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. சுருக்குன்னு கோவம் வரும், ஒன்றும் ஒரு பண்பே இருக்காது, ஒரு மெச்சூரிட்டியே இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இது ஒன்னோட ஒன்று கனெக்டடு. கோவம் ஏன் வருது? நீங்கள் கஞ்சத்தனமாக இருங்க பாருங்க, கோவம் வரும். கஞ்சன்கள்லாம் கோவம் போடுவானுங்க. நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? கஞ்சத்தனம் யார்ட்டு இருக்கோ அவன்கிட்டலாம் கோபம் வரும் ஜாஸ்தி. ஏன்னா அவனுக்கு மனுஷன் மேலே அவன் இறக்கமே படமாட்டான். அந்த கஞ்சத்தனம் இருந்துச்சுன்னா அவன் அது ரெண்டும் ஒன்றாயிரும். இதோட இது இன்டர் கனெக்டடு. ஒருத்தன் காசு கொடுத்து பழகிறனால அவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சு பழகினவன் வந்தீங்கன்னா மனுஷர்கள்ட்டையும் மென்மையாக நடந்துக்குவான். இது குரானில் வந்து 133 134 வந்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த யார் சொர்க்கம் இருக்கு